நோய் சேர்த்த மாரி வருது, நோய் சேர்த்த மாரி வண்டி ஓட்டுன்னு வருது. காய்ஸ் வியூ பாயிண்டில் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம போக போக மேகம் இருக்குல்ல, அது நம்மளை பக்கமே பார்க்கலாம் கிட்ட. ஏன் உச்சில் தான் வந்துடுறான், கீழே வந்துக்கிறோண்ணா. உம்மால வியூ இதான்டா, சூப்பராக இருக்குது பாரு. ஐடி எதில் நல்லா இல்லை, பயங்கரமாக இருக்குது பாருங்க. சாவத்துக்குள்ளே யாராவது இந்தமாரி ஊர் பயணம் சுத்தாமல் இருக்கிறீங்களோ மொத்த பேர் வந்து சுற்றிடுங்க. எங்கள் கேங்கில் நிறைய பேர் இருக்கிறானுங்க இந்தமாரி இடத்துக்குலாம் வராமல். என்னால் அவனுக்கு போயிடுச்சுன்னு என்னால் வந்துங்கிறானுங்க கூட. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சம்பாதிச்சு காசு ஓட்டில் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஊரை சுற்றுங்க கொஞ்சம். அவனுக்கு எப்படி வரப்போகிறானுங்க இல்லைன்னே தெரியல, நிற்கிறானுங்களாடா. நின்று வரானுங்க மக்களே அவனுங்க. இங்கே பாருங்க, குளிச்சுங்கிறானுங்க ஆளுங்க. மழை தார் மராகுதியா ஊட்டி. மூணாறுனா மூணாரியா, போகிற ஸ்பாட் எல்லாமே பங்கண்ணா. போகிற ரூட் எப்படி இருக்குது பாருங்களா. எனக்கு சுத்தமாக சொல்கிறேன், இங்கேருந்து வரதுக்கே மனசு இல்லை பாவம். நாளைக்கு வேலைக்கு போகணும், என்ன பண்ண போகணும் ஒன்றும் புரியல. முத்தவனை வேறு வேலைக்கு போகிறாரு. அதாவது போலீஸ்கார வீட்டில் வேறு ஒரு ஏசி கழட்டி மாட்டணுமா அப்படின்றாங்க. ஒர்க்கு பார்க்கத்தான் நம்ம சுத்தத்தான்னு பார்த்தா ரெண்டுமே தேவை எனக்கு. நாளைக்கு போலனா வேறு ஒரு ஆள் அனுப்பிச்சி விடணும். அதுதான் பார்க்குறேன், யார் அனுப்புத்து என்னான்ட்டு. ட்ரை பண்ணுவோம். ரோட்டு போடுறாங்க, ரோடு வந்து சரியாக இது பண்ணுறாங்க. பெயிண்ட் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன் இது. கேமரா வேறு என்னான்னு தெரில, அடிக்கடி ஆஃப் ஆகிடுது, ஆனே ஆக மாட்டேது. எக்ஸ்பல்சர் சிங்கிள் சின்ன வருஷன் போது பாருங்கள். கேமரா வேறு எதுக்கு ஆஃப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு ஆஃப் ஆகிடுங்களா, ஆனே ஆக மாட்டேங்குது. ஒரு டைம் பேட்ரி கைட்டி போகிறதா இருக்குது. ஃபீல் இருக்குயா இந்த இடத்துல. அப்படியா எப்படி இருக்கு மாதியா, நல்லா இருக்குதா இல்லையா? பையனுக்கே பிடிச்சிருக்கான். அங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஒர்க்லாம் நிறைய நடக்குது. பொறுமையாக தான் போகணும், வேகமாக போகக்கூடாது எப்பவுமே இந்தமாரி இடத்துலலாம். ஓகேங்களா? அப்படி சொல்லுவேன் நானே, டக்குன்னு பார்த்தா முறுக்குன்னு போயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ஏரியா இதே, நம்ம பொறுமையாக தான் போகணும். காற்று பயங்கரமாக ஓட்டுது சத்தியமாக. இங்கே பொறுமையாக ஓடும்போது அப்படியே ஆளே இப்படி சாய்க்குது டபாக்குன்னு, அந்தளவுக்கு காற்று ஓட்டுது. வந்துட்டான் பையன் வந்துட்டான். இப்போ அவனை தான் நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெங்கட்ட நினச்சா பார்த்துப்போம். எவ்வளோ தூரம் தான் டக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேம் ஒன்று இருக்குது. என்ன டேமுன்னு சரியாக தெரில. இந்த இருக்குது மாட்டுப்பட்டி டேமா என்னன்னு தெரியல. மாட்டுப்பட்டியா மேட்டுப்பட்டியான்னு தெரியல டேம் பேர். இங்கே போட்டிருக்கு. நம்ம தான் காய்ஸ் வரணும் பொண்ணுங்க கூட.
நம்மளாம் பார்த்தா பசங்க லவ் பண்ணுவேன், எந்த பொண்ணு லவ் பண்ண தோண மாட்டேங்குதுப்பா. ஏன் அது அப்படியா? நம்ம முகராசா அந்த மாதிரி இருக்குதோ? ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கிறானுங்க, எல்லாம் நம்மள தவிர மற்ற எல்லாம் கூட வரலாம் பார்க்குதுங்கோ. வெரி வெரி தான். இங்கே ஏன்னா நம்ம ரூம் எடுத்துக்கணும். ஆ டேய் ஏய் வாத்தா நின்னுங்கிற பூல் அதுக்கு போயினுக்கிறா. ரூம் இங்கே எங்கன்னா பாரு தான் மூணாறு. சரி போ. நான் இங்கே நின்றுக்கிறேன், நேராக போயினுக்கிறேன். அவங்கள்ட்ட பார்க்கறது தான் நிற்கிறேன் நானே. அவன் பாட்டு போயினுக்கிறான். மூணாறு வந்துட்டோம். இங்கே ஏன்னா ரூம் ஏற்றா தான் நம்ம ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாமே நேராக போயினே இருக்க முடியும். நம்ம வரும்போது நேற்றாவது புக் பண்ணிட்டு வந்தோம், இன்றைக்கி புக் பண்ணல ரூமை. அங்கே ஒருத்தன் ரூம் ஒன்று காட்டியிருந்தான்டா, ரூம்ஸுன்ட்டு. அவன் இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறான். நேராக தெரியல, கண்ணு தெரியலையான்னு தெரியல டேடி அவனுக்கு. கண்ணு தெரியலையாடா டி? ஆ இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறான்ல, நேற்றுக்கு அப்படி ஓவர்டேக் பண்ணி போகிறா. முதல்ல பொறுமையாக போ, வேகமாக போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே வண்டியா மென்டல் மாரி ஓடுதுங்கிறதுக்கு வண்டியை. காய்ஸ் ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. வீட்டுக்கு கிளம்பலாமா நான் யோசிச்சுன்னு இருக்கோம் காய்ஸ். எல்லாம் நாங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவனுக்கு வந்து லீவு தர மாட்டேன்றாரு அவங்க வேலை செய்கிற இடத்துல, அவங்க ஓனரு. அதனால் அவனா சொல்கிறான் வீட்டுக்கு போகிறேன்றான். அவன் வண்டியே போனோம். இப்போ வீட்டுக்கு போனாலும் இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தா மூணாரில் இருக்கோம். இப்போ ஷார்ப்பாக நீ தான் வந்து மூணாறு ரீச் ஆகணும். அதுக்குள்ளே அவன் வீட்டுக்கு போகிறேன்றான். அதுக்கு அவன் வராமே இருந்திருக்கலாம். ஏன்னா மதுரை வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு. சரிண்ணா கடவுளே, எப்படின்னா அவனுக்கு ஒரு நாள் லீவ் மட்டும் கொடுத்துட்டா போதும், நல்லாயிருக்கும். பையன் ஒரு தடவை வந்து வீட்டுக்கு போகணுன்னே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனசு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் ரொம்ப. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் ரூமுக்கு கூட்டும் போகிறாரு. ரூமுக்கு 1200 சொன்னார் 4 பேருக்கு. இப்போ 3 பேருன்றனால 1000 ரூபாய்க்கு பேசியிருக்கோம். அங்கே போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்தால் ஓகே. ஆனால் வெங்கட்டு தான் இப்போ வீட்டுக்கு போகிறன்றனால கொஞ்சம் இதுவாக இருக்கு. அவன் போகக்கூடாது. நான் வந்தானா நல்லாயிருக்கும் 4 பேராக. நம்ம தங்க போகிற ரூம் பார்த்தீங்கன்னா அதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறான் யுவராஜ். தெரியல, எனக்கு பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புஷ்பா படம் லாரிலாம் நிறைய இருக்குது. இது பாருங்க, இதோலாம். நான் அந்த ரூம் ஒன்றா ஏதோ சோகமான விஷயம் என்னன்னா, நான் காட்டணும் மாட்டிங்களா, அது ரூம் கிடையாது, வேறு ஒரு இடத்துல இருக்குது ரூமு. இந்த போய் ஒரு வண்டி ரூமில் போட்டாச்சு. ரூம் மேலே போய் பார்க்கலான்ட்டு வா. ரூம் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மொத்தம் 1600 4 பேர் ரூம் பாருங்க. நல்லா தான் இருக்குது ரூமு. ரெஸ்ட் ரூம் அது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, விக்ரம் கட்டினா வச்சுக்கோங்க. சைடில் நின்று யோசிப்பார் பார்த்தீங்களா, மாயாவுக்கோசரம் அந்த மாதிரி இருப்பாருங்க. லாக் போட்டுடலாம், ஏன்னா வருவாங்கன்ட்டு. இது அப்படியே லாக் ஆயிடுச்சு. இப்படியா அவ்வளோதான், அப்படியே எடுத்துக்கோ. சரி காய்ஸ், அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மேட்டுப்பட்டி டேம் அவ்வளோ சும்மா போயிட்டு வரலான்ட்டு. மேட்டுப்பட்டி டேமா? மாட்டுப்பட்டி டேம் ஏதோ சொன்னார்ல, அங்கே போய் ரவுண்டு போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலான்ட்டு.